ஆமா, இயேசு அமைதலாக இருந்தார், ஏன் பேசல என்ற வார்த்தையை தான் உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். அநேக நேரங்கள்ல இயேசு நம்ம கூட பேசுறது இல்லை. அநேக நேரங்கள்ல அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், எப்படி இவர் பேசுவார் என்று நமக்கு தெரியாது. நமக்கு நிறைய பாரம்பரிய கட்டுகள், சாபங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வருது. எனக்கும் அப்படித்தான் ஏகப்பட்ட பாரம்பரிய சாப கட்டுகள். இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துக்குள் வரும்போது, ஆண்டவரே எனக்கு என்ன இப்படி நடக்குது, உண்மை அறியாத இருந்த போது நல்லா இருந்தேனே, மிகப்பெரிய காசெல்லாம் செலவு பண்ணி, என்ன போய் காசு செலவு பண்ணி அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தவன் நபர் இல்லையா, எப்படி என் வாழ்க்கை ஒரு நொடியிலே மாறுதே என்று நான் ஒரு கட்டத்தில் என்னால் முடியல, என்னால் வாழ முடியாது, சூசைட் பண்ணணும், கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவது என்று எனக்கு தெரியல. அப்போதுதான் நான் வேதத்தை படிக்கிறேன். எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தவங்க, என் ஊழியர் போதனை சொல்லி கொடுத்தது, நான் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்களை எல்லாம் வேதத்தை கடைபிடிக்க சொல்லி வேதத்தை படிக்கிறேன், முழங்கால் படி போடுறேன், ஜெபம் பண்றேன், என்னென்னமோ பண்றேன். ஆனா என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஒன்றும் வரல. என்னென்னமோ பண்றேனே, எனக்கு ஒன்றும் வரலையே, எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் செஞ்சனே, ஆண்டவர் நான் அழுதனே, உங்க இடத்துல நான் முட்டி போட்டு எவ்வளவோ, ஏன் எனக்கு ஒண்ணுமே பலிக்கல, ஏன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஏன் எதனால இப்படி இருந்த நான் ஏன் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள மிகப்பெரிய தேடல். ஆனா இந்த தேடல் அவருக்கு தெரியும். ஆனா அவர் ஏற்கனவே எனக்கு வேண்டி சிலுவையில் ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாரு, அது எனக்கு தெரியல. சிலுவையில் எனக்காக கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு போதிக்கல. இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று எனக்கு வேண்டி ஏற்கனவே அவர் முதல் தடவை சபையில ஏறி பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு பேசின வசனங்கள் எனக்கு தெரியல. எனக்கு போதித்திருக்கலாம், எனக்கு வேற மாதிரி போதிச்சிருந்திருக்கலாம். அதனால எனக்கு தாகம் அதிகம், எனக்கு ரொம்ப தாகம் அதிகம். குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் வேற, வாழ்ந்து கட்ட குடும்பம் என்ற பேர் வந்துடக்கூடாது. எல்லாம் வசதியான குடும்பம் தான், பணம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் ஒரு வருஷத்துல பல லட்சங்களை செலவு செய்து தரித்திரத்தின் உச்சியில் நிக்கிறோம், தரித்திரத்தின் உச்சியில. அப்ப எனக்கு மிரியம் வந்து ஒரு சொன்னா, அவ வாழ்க்கையில் நடந்த கஷ்டம் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரகசியம், புதிய உடன்படிக்கை. நீ படிக்கிற வேதத்தை இப்படி படி, நீ இயேசுக்கு வேண்டி என்னமோ செய்யற, அதை நீ செய்யாத. இயேசு உனக்காக எல்லாம் செய்து விட்டார் என்று எனக்கு வேண்டி செஞ்சிட்டார். அது எப்படி? எனக்கு வேண்டி அவர் என்ன செஞ்சார்? ஒன்னும் செய்யலையே. நான் பார் இத்தனை லட்சம் கடன்ல இருக்கேன், எங்க அப்பா இத்தனை லட்சம் கடனை வாங்கிட்டு போயிட்டாரு, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனா எங்களுக்கு மீண்டு வர முடியலையே என்று அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட். அப்போதுதான் இந்த சத்தியத்தின் ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. பிறகு எனக்கும் பெஞ்சமினுக்கும் தான் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிறகு இதை கத்துக்கிட்டோம். ஒரு வீடியோ அண்ணன் காணிக்கிறாரு, ஆண்டவரே நான் இப்போ விசுவாசிக்கல, என்னோட கிரியையில நான் என்னென்னமோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கிறேன், உங்களுடைய கருணையை பெற நான் விரும்புறேன், உங்க கருணை எனக்கு வேணும், நான் முட்டிக்கால் போடுறேன், உங்க கருணை எனக்கு வேணும், என் ரத்தத்தை கொடுக்குறேன், உங்க கருணை எனக்கு வேணும், நான் 3 நேரம் சாப்பிடல, உங்க கருணை எனக்கு வேணும், நான் அதிகாலை 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 5 மணிக்கு இந்த பிரேயர் பண்ணிக்கிறேன், உங்க கருணை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரோட கருணையை நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆனா அவர் சொல்றாரு, என் கிருபையை நான் உனக்கு கொடுத்திருக்கேன், ஏற்கனவே உனக்கு வேண்டி எல்லாம் செஞ்சுட்டேன்டா, அதை விசுவாசி என்ற ஒரு வார்த்தை. எனக்கு அது விசுவாசிக்கவே முடியல. அப்போதுதான் ஏசப்பா இந்த வேதத்தை படிக்கும் போது தான், இந்த வசனங்கள் வரும்போது, புதிய உடன்படிக்கை தெரியும் போது, கிறிஸ்து எனக்காக என்ன சொன்னார் என்பதை என் மனசுல பதியுது. அப்படியா? அப்ப நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாமா? நான் இப்படியே உங்களை விசுவாசிச்சா போதுமா? ஆமா, விசுவாசிச்சா போதும். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடந்தது. எனக்கு பிசினஸ் தொடங்குவதற்கு ₹1 கூட வாய்ப்பு இல்லை. ஆப்பிள் வாங்கி கொடுக்க ₹1, எனக்கு நிஷாக்கு வாங்கி கொடுக்க ஆப்பிள் வாங்கி கொடுக்க முடியல. மிகப்பெரிய சண்டை. ஆனா என் வாழ்க்கையில ஒரு லேப்டாப்பை கொண்டு போய் கடைசியா ஒரு ₹5000 நான் அடகு வச்சேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில பெரிய மாற்றம். கலெக்டர் கிட்ட போனா, சங்கர் கலெக்டர் இருக்காரு, என்னோட ப்ராஜெக்ட் பிசினஸ் சொல்றாரு. டிஐசி பிசினஸ் அங்க போறேன், டிக் ஆபீஸ்ல போறேன், என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. பேங்க்ல எல்லா இடங்களிலுமே எனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ். நான் எதை தொடங்குறேனோ அது துளங்கியது. அதற்கு முன்னாடி நான் எதை கை வைக்கிறேனோ அது தொடங்கவே இல்லை.
என்னுடைய சாபம், எங்க அப்பா அம்மா செஞ்ச சாபம், தாத்தா பாட்டி சாபம், முப்பிதாக்களின் சாபங்கள் பின்னாடி தொடருது. கிறிஸ்துவ குடும்பம் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ள ஒருத்தர் வரவில்லை என்றால் அவருடைய பாவம், முப்பிதாக்களின் சாபம் எல்லாம் என்ன பண்ணுனா பின்னாடியே மறைஞ்சிருந்து கிரியை செய்தான். அப்போதுதான் ஆண்டவரே, என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனி எனக்கு எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. நான் வெக்கப்படணுமா? ஓகே, நீங்க வெக்கப்படணும்னு நினைச்சா நான் வெக்கப்பட்டுக்கிறேன். என் இயேசு நான் வெக்கப்படத்தான் சிலுவையில் மறுத்தீர் என்றால் நான் அந்த வெக்கத்தை சகித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் வாடகை கொடுக்க முடியல, எங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. வைஃபை வந்து ஓனர் திட்ட, பல பிரச்சனைங்க, என்ன ஒன்றும் சொல்லலை. அவளும் பாத்ரூமில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தா, நானும் பாத்ரூமில் போய் இதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லணும், இதான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அடுத்த மாதம் நான் வாடகை கொடுக்கும்போது எனக்கு வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். எப்படி இது மாற்றம் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தொட்டதெல்லாம் துலங்கியது, நான் செய்வதெல்லாம் விளங்கியது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்ற அந்த ஒரு விசுவாசம். எனக்கு எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு, எனக்கு அவமானம் வந்தால் அவர் தான் பொறுப்பு, எனக்கு நன்மை வந்தால் அவர் தான் பொறுப்பு, எனக்கு தான் என்றோ பெருமையை வரக்கூடாது என்ற ஒரு நிலையை நான் வரணும். ஆனா எனக்கு வரல. நிறைய பெருமை வந்துச்சு, நிறைய காசு வந்துச்சு, நிறைய புகழ் வந்துச்சு, பணம் சம்பாதிச்சோம், பிசினஸ் தொடங்கணும், ஆட் நடிச்சோம். ஆனா எனக்குள் என்னென்ன வரக்கூடாது என்று இயேசு விரும்பினாரோ அந்த பொறாமை, பெருமை எல்லாம் வந்துச்சு. இதுல இருந்து எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டமாய் மாற்றி நான் பைபிள் எடுக்கக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்னோட ஆசை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு வேண்டி நான் காசை கொடுப்பேன். எந்த காரணத்துக்கு ஒன்று நான் பைபிள் தொட மாட்டேன், காணிக்கை வாங்கக்கூடாது, காணிக்கை வாங்கவே மாட்டேன், ஆனால் நான் காணிக்கை கொடுப்பேன் என்று ஒரு சபை தான் சின்ன வயசுல இருந்தேன். ஏன்னா எல்லாம் பெந்திகோஸ் பேக்ரவுண்டில் வளர்ந்த குடும்பன்றனால எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் அடிப்படையில் இயேசு எனக்கு ஒரு வார்டனா தெரிஞ்சார், அன்பான கடவுளா எனக்கு தெரியல. பிறகு இந்த வேதத்தை தொடக்கூடாது, நான் பைபிள் நான் வந்து பிரசங்கம் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணும்போதே என் வைஃபாக தான் சொன்னேன், நீ எந்த காரணத்துக்கு கொண்டும் நீ ஊழியக்காரன் ஏறக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னும் பேக்ரவுண்ட், அவர் ரசிக்கப்பட்டு வந்த பெரும் சண்டை. நான் கல்யாண வாழ்க்கையிலும் அப்படித்தான். எனக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, யாருமே எனக்கு உதவி செய்யல. எனக்கு கஷ்டம், எங்கள் அப்பா விழுந்துட்டாரு, ஐடிபை பேங்க்ல எனக்கு கிடைச்ச வேலையை நான் 3வது நாள் விட்டுட்டு நான் வெள்ளூர் போகிறேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையே தொடச்சி போட்ட மாதிரி நான் பணம் செஞ்சவர்கள், தோழிகள், தோழர்கள் யாருமே கூட இல்லை, இவன் மட்டும்தான் இருந்தான். அந்த நேரத்தில் தான் நம்மளை நோண்டுறவங்க, குத்துறவங்க, பேசுறவங்க, ஏளனம் பேசுறவங்க நம்மளை ரொம்ப குத்துண்டாங்க. அப்போதான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே இப்படி ஆயிட்டனே ஆண்டவரே அப்படின்னு. அப்போதெல்லாம் கருணையை தேடினேன், ஆண்டவர்கிட்ட கருணையை தேடினேன். ஆண்டவர்கிட்ட உங்கள் மீது அவர் கருணைப்பட வேண்டும் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். அவர் உங்களுக்கு வேண்டி கிருபையா ஏற்கனவே கொடுத்து விட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் கொடுக்காதது இல்லவே இல்லை. சகலத்தையும் இந்த வேத வசனம் சொல்கிறது, உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி விட்டார் என்று. அப்படியாக வாழ்க்கை நகரும்போது தான் எங்களுக்கு எங்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போனேன். காசு பணம் வந்துச்சு, சில காரியங்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் என்னை மறுபடியுமாக ஒரு யூ-டர்ன் போட்டு ஒரு 3 வருஷம் நீ பைபிளை படிடா அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து என்னை அப்படியே உட்கார வச்சிருக்காரு. அந்த ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், ஆண்டவரே இந்த வேதத்தை நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேனே, உலகப்புறமான பல பேச்சுக்களை நான் பேசியிருக்கேன், பல ட்ரெண்ட் ஆயிருக்கேன், பல கட்சிகளுக்கு நான் பேசி, ஆனால் உங்களை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நான் முழுமையாக நம்பினேன். அது பேசவே கூடாது. இயேசு சொல்லி அவர் கடவுள் தான், நான் காசை கொடுப்பேன் ஆனால் பேச மாட்டேன். கடைசியில் அவர் பேச தான் வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு ரகசியம், கிறிஸ்துவின் உடன்படிக்கை என்னவென்று அறிந்து அந்த கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ள நடக்கும்போது நமக்கு உண்டான சாபங்கள், நமக்கு உண்டான பாவங்கள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் விலகிவிடும். ஆனா நம்ம வாயில அறிக்கையிடணும், நீங்க கருணையால் அல்ல, கிருபைன்ற விசுவாசத்தை, எனக்கு தேவன் சிலுவையில எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லணும், நீ என் பின்னாடி வரணும் தகுதி இல்லை, தரித்திரமே நீ என் பின்னாடி வர தகுதி இல்லை, என் நோயே நீ என் பின்னாடி வர தகுதி இல்லை, பாரம்பரிய பிசாசின் கட்டே நீ என் பின்னாடி வர தகுதி இல்லை. ஏனென்றால் இயேசு இந்த பூமியில எனக்கா எல்லாம் செய்து முடித்து விட்டார், ரத்தத்தை சிந்தி எல்லாம் செய்து முடித்த பிறகு நீ என் பின்னாடி வர உனக்கு தகுதி இல்லை என்று இயேசுவின் நாமத்தினால் உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும்.
மீண்டும் மீண்டும் ஏசப்பா என் பாவத்தை, ஏசப்பா எனக்கு பிசினஸ் இல்லை, ஏசப்பா என் நோய், ஏசப்பா என் தரித்திரம் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல நாம் திரும்பி கேட்கவே கூடாது. ஏனென்றால் அவர் செய்து முடித்து விட்டாரே, அவர் அமைதியாகத்தான் இருப்பார். வாசிக்கலாம். மார்க் 6:51 வாசிக்கலாம். இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட். முதல்ல இவங்க கடல்ல போகும்போ அலை வருது, இயேசு அவர்களை காப்பாத்துறாரு, காற்றையும் கடலை அதட்டி நிப்பாட்டுறாரு. ஆனா அவர் அதுக்கு பிறகு மிகப்பெரிய கீர்த்தி பரவுது. உடனே இயேசு சொல்றாரு, யோவானை வேற கொண்டுட்டாங்கன்ற செய்தி இயேசு கிறிஸ்து கிட்ட வருது. சரிடா, ரொம்ப டயர்டா இருக்கு, எல்லாம் போக்குவரத்துமா இருக்காங்க, எனக்கு ஃப்ரீயா இருக்க முடியல, ஒரு வனாந்தர பகுதியை நோக்கி போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னோட படகை திருப்ப சொல்கிறார். அப்போ இந்த படகுல சீஷர்களாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு படகுல ஏறி ஒரு வனாந்தர பகுதிக்கு, ஒரு அடுத்த பகுதிக்கு, மக்கள் இருக்கக்கூடாத பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த பகுதிக்கு போயிட்டு இயேசு என்ன நினைக்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இயேசு அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு ஜனக்கூட்டம் அங்க வந்துருச்சு. அவரை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துருச்சு. இவர் ஐயோ அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் பேசுகிறார். இங்கதான் இந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. அவர் உணவு கொடுத்தார், எல்லாம் சரி. அதற்கு முன்னாடி அவர் ஒன்று சொன்னார். எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு மேல இருப்பாங்க, ரைட்டு. அவங்க ஒன்று சொன்னாரு. என்னாருன்னா, நீங்க 100 பேரா 50 லைன்ல நில்லுங்க. 100 × 50 5000. ரோமன் காலம் கரெக்டா 2 ஸ்டெப் தான். நீங்க என்ன பண்றீங்க, 100 புருஷர்களா, உன் பொண்டாட்டி குழந்தைகளோட அப்படியே 100 புருஷர்களா, 50 ரோ. பார்க்க நம்ம என்ன, இந்த மார்னிஸ்டா கிரவுண்ட் 2 கிரவுண்ட் இருந்தா போதும். 5000 பேர் ஒரே கிரவுட்ல வந்தா பெரும் பிரச்சனையா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன 2 ஸ்டெப், 100 × 50 உட்காந்துட்டாங்க. இவர் கூட அதிகப்படியா 70 பேர் இருந்திருக்கலாம். சீஷர்கள் இயேசு கூட 70 பேர் இருந்திருக்கலாம். இவருக்கு அந்த படகுல வரும்போது 70 பேர் வரக்கூடிய ஒரு யாட்டை அவர் வச்சிருக்காரு. ஒரு இப்ப யாட் அப்படின்றது ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா இருக்கும் இப்பெல்லாம் குறைஞ்சபட்சம். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னோட ஒரு இதுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்த ஒரு பயணத்துல அவர்களை பார்க்கிறாரு, செய்யறாரு. அப்போ அநேக நேரத்துல ஊழியர்கள்லாம் ஒரு பெரிய வண்டி வாங்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள நம்ம பொறாமப்பட்டுறக்கூடாது. அது யூதாசின் ஆவியம். நம்ம என்ன அவங்க கம்ஃபோர்ட் யாட்டில் கூட போகலாம், ஃப்ளைட்டில் கூட போகலாம். நிறைய நேரத்தில் நம்ம குறை சொல்றவங்களா மாறிடக்கூடாது. அப்போ இந்த 5000 பேரும் எங்க அப்பம் கிடைக்கும், அப்போ ஆண்டவர் அதிசயம் செய்வார், அதை விட்டுருங்க. அதை தாண்டி இருக்கிறதான பார்க்கும்போது இவங்க யாருமே ஒன்றும் சொல்லலை. இவர்கள் கரெக்டா 100 × 50 சொல்லி உட்காந்தாங்க. 70 பேர் இருந்திருக்கலாம், கூடி போன 80 பேர் இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்குமே இவர்கள் பந்தி விசாரித்தார்கள். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை இயேசு கொடுத்த எளிமைப்படுத்துறார். உங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட அதே 2 ஸ்டெப் தான். உன்னை போல் பிறரை நேசி, முழு மனதோடு என்னை தொழுதுகொள். இந்த 2 தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை புதிய உடன்படிக்கையில. இந்த அன்புக்குள்ள சகலமும் வந்துருச்சு, நியாயப்பிரமாண சகலமும் இதுக்குள்ள வந்துருச்சு. நமக்கு அன்பு செலுத்த முடியாம இருக்கிறோம். அந்த அன்பை குறித்து இந்த வாரம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வசனங்கள் எல்லாம் இதோடு கோர்வைப்படுத்திங்க. உங்களுக்கு கொடுத்த 2 கட்டளை, உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நான் அதையும் இன்னைக்கு பிரசங்கிக்க வரல. பிறகு இயேசு எல்லாம் என்ன பண்ண, துரிதமா நீங்க செல்லுங்க என்று சொல்லி மக்களையும் அனுப்பிவிட்டு இந்த சீஷர்களையும் அதே யாட் படகுல ஏற்றி நீங்க போங்க, நீங்க போயிருங்க அப்படி சொல்லி துரிதப்படுத்துறாராம். அப்போ இவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க, துரிதப்பட்டு போயிடுறாங்க. இவங்க போன அதே நொடியில இயேசு கிறிஸ்து தனியாக அந்த மலையில பிரசங்கிக்க வேண்டும், அவர் பிரேயர் பண்ணணும்னு சொல்லி விரும்பி நின்றுட்டு இருக்காரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே. இவர்களால் படகுல போனவங்களால போக முடியலையாம். படகு எதிர்காற்று வீசுதான், துடுப்பு போடுறாங்களாம். துடுப்பு போட்டு இழுக்க இந்த படகு முன்னாடி போவே இல்லை. கிட்டத்தட்ட இன்னொரு இடத்துல யோவான் சொல்லும்போது இருட்டாயிருச்சான். இவங்க போறாங்களாம். இவங்க கிளம்பும் 6ஆம் மணி வேலையாம். இவர் ராத்திரியாய் 4ஆம் மணி வேலைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ முறைப்படி பார்க்கும்போது அது 9 மணி, நைட் 9 மணி. அப்போ இவங்க படகு ஏன் போல என்று பார்த்தா காத்து எதிராக நின்றுட்டு இருக்கான்.
இயேசு கிறிஸ்து இங்க இருந்து அதை கவனிச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே இந்த கடலையும் காற்றையும் அதட்டின இயேசு ஏன் அங்க கடலையும் காற்று அதட்டல? அதை விட ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு அங்க இருக்காரு, வேற படகுகள் இல்ல, இங்க சைடு வர்றதுக்கு இடமும் இல்ல. இந்த காற்றுக்கு தெரிஞ்சிருக்கு இயேசு இவர் தான் என் சாமி, என்னை கட்டளையிட்டவர், இவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன், இவரை ஏத்திட்டு போகாம இந்த படகு அக்கறைக்கு போக கூடாது என்று காற்று நினைக்குது. அவர் காற்று அதட்டவே இல்லையே. நீங்க சந்தேகமா இருந்தா அந்த வசனத்தை ஒருபடியும் கூட 51வது வாசிச்சலாமே. காற்று அமர்ந்தது அது போதும் அதுதான் காற்று அமர்ந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்சர்லாம் நான் சொல்லிட்டேன். அப்போ இவர் கடந்து போகிறவரை போல காணப்பட்ட. அதுக்கு முன்னாடி வசனம் படிக்கும்போ இவர் 50ஆம் வசனம் நீங்க படிச்சு பாருங்க. இவர் கடந்து போனாராம். அப்போ காற்று எதிர் திசையில அந்த படகை போக விடாம தடை செய்யுது. இங்க இருந்து இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, காற்று சொல்லுது நீங்க வந்தாதான் இந்த படகை விடுவேன்னு. ஏன் படகை விடுகலன்னா, யோவானத்துல பார்க்கும்போது இவங்க 52ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது இவங்க கடின இருதயமா இருந்தார்களாம் படகுல இருந்தவர்கள். இயேசு இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாரு, இத்தனை பேருக்கு அப்பத்தை கொடுத்தாரு என்று அவருடைய கீர்த்தியும் அவரோட மகிமையும் பேசாது இவர்கள் கடின இருதயமா இருந்தார்களாம். என்ன கடின இருதயமா இருப்பாங்க? இவர் வேற நம்ம கிட்ட வரலையே, இந்த நைட்ல வேற நம்ம படகுல போறோமே, காற்று வேற எதிர்பட்டு அடிக்குதே, ஐயோ இவர் வேற இல்லையே, உளுந்துருவோமோ செத்துருவோமோன்ற பயம் அவர்களுக்குள்ள இருந்திருக்கலாம், யதார்த்த பயம். ஏன்னா அவர்களுக்கு இருதயம் கடினமா இருந்துச்சாம். அப்போ காற்று இயேசுவுக்கு தெரியும் ஏன் காற்று எதிர் திசையில அடிக்குது என்று. அப்போது இயேசு என்ன செய்தாராம், அந்த 9ஆம் மணி வேளையில அந்த கடல் மேல் நடந்து சென்றாராம். நடந்து அவர்கள் பக்கமாக அவர்களை கடந்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. எது? போட்ல இவங்க துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க, போட்டு நகர்ல, இவர் போட்டை ஏற வேண்டியதானே, இவர் போட்டை தாண்டி கடந்து போகிறார். இதுதான் சத்தியம். ஏன்? அவருக்கு தெரியும் நான் வந்தாதான் இந்த காத்து இவங்களுக்கு வழி விலகும், நான் முன்னாடி போயிட்டா இந்த காத்து முன்னாடி போயிடும், போட்ல வந்துருவாங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். இந்த கடலையும் இந்த காற்றையும் இந்த சிச்சுவேஷன்ல அவர் அதட்டவே இல்லை. ஏனென்றால் காற்று அவருக்கு கீழ்ப்படுகிறது, அது அறிந்திருக்கிறது என் தேவன் யார் என்று. அந்த கடலுக்கு தெரியும் இந்த கடவுள் சாமி யார் என்று அதுக்கு தெரியும். அப்படி என்றா இவர்கள் போட்டை கடந்து இயேசு சென்ற போது இவர்கள் பார்த்து பயந்துட்டான். யாரு? படகுல இருந்த அத்தனை சீஷர்களும் ஆஹா ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள் என்று வேதம் சொல்ல. அலறினார்களாம், பயந்து அலறாங்களாம். இல்ல பயப்படாதீங்க, நான் தான், எது நான் தான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இன்னும் சொல்ல போனா யோவான்ல சொல்லும்போது பயப்படாதீங்க, இவர்கள் தான் என்ன பண்றாங்களா, ஆண்டவரே நீங்கள் படகில் ஏற சித்தமாயிருந்தார்கள். இங்க வசனம் இப்ப யோவானோ மார்க்கு லூக்கா இவங்க எல்லாம் நம்ம கோர்வைப்படுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இயேசு அந்த படகில் ஏறணும்னா காற்று அமர்ச்சின்னு வசனம் இருக்கு. யோவான்ல பார்க்கும்போது இவர்கள் அந்த படகுல ஏற சித்தமா, ஆண்டவரே நீங்க கடவுளை ப்ளீஸ் ஏறிடுங்க என்று சொல்ற ஒரு மனநிலையில் இருந்தார்களாம். ஏனென்றா இவர்களுக்கு பயம். ஆனா இயேசு நினைத்தது இந்த காற்று இவர்களுக்கு பாதையை சரி செய்ய வேண்டும், ஏனென்றால் நான் இதை கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் இயற்கையே இயேசுவே அரணா தூக்கிட்டு போனோம், அவர் பாதம் இந்த உப்பு தண்ணியில படக்கூடாது என்று சொல்லி காற்று அவர்களுக்கு எதிர்த்து நின்றது. நம்ம வேற கோணத்துல இந்த செய்தியில கேட்டிருப்போம், காற்றாகிய பிரச்சனை வாழ்க்கையில இருக்கா, உன் படகு நகராம இருக்கா, இயேசு படகுல ஏறிட்டா காற்று நின்றும் என்று. ஆனா இந்த வசனத்தில் உள்ளர்த்தம் பார்க்கும்போது இயற்கைகள் எல்லாம் இயேசுவை வணங்கின, வழிபட்டன. அவர் காற்றை அதட்டல. ஏன் தெரியுமா? இயேசு ஒரு தடவை சொன்னதுதான். ஏற்கனவே கடலையும் காற்றையும் அதட்டிட்டார். அதனால அந்த காற்று அவர்களுக்கு தீங்கு செய்யல, அந்த கடல் அந்த போட்ல இருந்தவங்களுக்கு தீங்கு செய்யல. அவங்க துடுப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுவின் கீர்த்தியை இன்னும் பார்க்கணும். இரண்டாவது அவருடைய மனம் கடினப்பட்டு இருந்தது. இது எல்லாவற்றையும் இயற்கை பார்த்துட்டே இருக்கு. ராஜ்யத்தின் புத்திரன் எப்ப வெளிப்படுவானோ என்று இந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்.
நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியார் எண்ணு கடங்காத பெருமூச்சுகளோட எப்படா இவன் ராஜ்யத்தின் புத்திரனாய் மாறுவான் என்று நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியும் அப்படியே வெடிச்சு சிதறலாம் என்று பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்படி என்றால் ஒரு தடவை இயேசு இந்த காற்றை அதட்டி விட்டால் மறுபடியும் அவர் அதட்ட தேவையில்லை. அது அவர்களுக்கு தீங்கு செய்யாது. ஆனா படகுல இருந்தவங்களுக்கு தான் பயம். அவர்கள் தான் இயேசுவே நீங்க எங்க கூட வனவனதா இருக்கிறோம். அவர் படகுல ஏறினவுடன் காற்று அமதலாயிற்று. அப்படி என்றால் இயேசு வருவதற்கு, அவரை கொண்டு செல்வதற்கு, கொண்டாடுவதற்கு இந்த இயற்கை அப்போதே தயாராகிவிட்டது. அந்த காற்று தான் இப்பவும் இங்க சுத்திட்டு இருக்கு. அவரோட சுவாச காற்று இன்னும் இந்த பூமி பந்துக்குள்ள இருக்கு. இந்த பூமி பந்துல ஓட்ட போட்டு யாரும் வெளியே இங்கிருந்து ஒண்ணு எடுக்கல. இந்த பூமி பந்துக்குள்ள இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தைகள் என்ன அலைகளாக, ஒளி அலைகளாக இருக்கு. அவர் சுவாசமாகட்டும், அவர் பேசின பேச்சாகட்டும் இன்னும் இந்த பூமியில உலாவி கொண்டிருக்கு. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில இயேசு பேசாமல் இருக்கார் என்றால் ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல கடின இதயம் உள்ளவர்களா இருப்போம். என்ன கடின இதயம் அவர்கள் இடத்துல இருந்தது என்றால், இயேசு முன்னாடி செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கல, இயேசு முன்னாடி செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்கல, இயேசு அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரியவர் என்பதை அவங்க நினைத்து பார்க்கல, 5000 பேரை எப்படி போஷித்தார் என்று துதிக்கல. கடின இதயத்தோடு இருளை பார்த்து பயந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, படகுல பயணம் செய்தனால தான் இந்த நிலைமை. ஒருவேளை இயேசு உங்கள் முன்னாடி சென்றால் உங்கள் பாதையெல்லாம் சரியாகும். அப்படித்தான் உங்களுக்கு வேண்டிய முன்னாடியே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்த தேவன் நமக்காக சிலுவையில மரித்து தம் இரத்தத்தை சிந்தி நமக்கு எல்லா பாவங்களையும் நீக்கி நீதிமான் என்ற பட்டத்தையும் கொடுத்து நம்மளை ஐஸ்வர்யவானாக நன்மை உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். தேவனால் ஒரு ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டாது. ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்க ஐஸ்வர்யம் பயன்படும் என்று தேவனுக்கு தெரியும். அப்படித்தான் நம்ம ஆண்டவர் நம்மளை கடந்து செல்கிறார் என்று பயப்பட வேண்டாம். அவர் உங்களை கடந்து செல்லல, உங்களுக்கு எதிர்பட்டு இருக்கிறதான காற்றை அவர் மாற்றுகிறார். ஒருவேளை நம்ம பயந்து இன்னும் இருக்கிறோம், குழந்தை நிலைமையிலேயே இருக்கணும் என்றா, ஆண்டவரே இன்னும் எனக்கு செய்யுங்க, என் படகுல வந்து ஏறிக்கொள்ளுங்க என்று சொல்லலாம். ஒருவேளை நீங்க விசுவாசத்தில் முதிர்ந்து இருந்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்களே கட்டளையிடலாம். என்றால் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொன்னார், பிதா எனக்கு கொடுத்த சகல கனத்தையும் மகிமை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று. இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? விசுவாசலை தரித்திருந்து எனக்கு எதிரான பிரச்சனைகளை, எனக்கு எதிரான காரியங்களை முன்னிறுத்தி இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன் என்று சொன்னீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். அங்கிருந்து வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும். அதைத்தான் இயேசு விரும்ப. என்னைக்கு என் பிள்ளையாக செயல்படும், அவன் குழந்தை நிலையில இருந்து மாறி எப்போது அவன் முதிர்ந்த நிலையில அவன் ஆளுகை செய்வான், என்னைக்கு ராஜ்யத்தின் புத்திரனாக மாறுவான் என்பது தான் அவருடைய ஏக்கம். எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோட பரிசுத்த ஆவியானவர் அதையே தான் நமக்குள்ள விரும்புகிறார். கடைசியாக ஒன்று படிப்போம், மத்தேயு 8:17. அவர் தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவ்வளவுதான். முதல்ல நம்ம லூக்கால நம்ம பார்த்தோம் 4:18. முதல் தடவை பாசிக்கும் போது இது உங்கள் காதுகள் கேட்க இது சம்பவித்தது. நிறைய காரியங்கள் இருக்கு, பேச முடியல. ஐஸ்வர்யத்துக்குரிதான காரியங்கள் நல்லது நிறைய இருக்கு, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாக்க நிறைய 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 காரியங்கள் இருக்கு, பேச முடியல. ஆனா ஏசாயா தீர்க்க மத்தேயு 18:8-17 சொல்றதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் என்ன சொன்ன இருக்கோ அதை நிறைவேறும்படியாக உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நீ நோய் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கையில தரிதரம் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. ஒருவேளை அது எனக்குள் வந்துச்சுன்னா அதை துரத்துவதற்கான வல்லமை உங்ககிட்ட இருக்கு. கேன்சருக்கு தெரியுங்க இயேசு இந்த கேன்சருக்கு வேண்டி மரித்தார் என்று. தரித்திரத்துக்கு தெரியுங்க தரித்திரத்துக்கு வேண்டி இயேசு மரித்தார் என்று. பாவத்துக்கு தெரியுங்க இயேசு இதுக்காக கரையம் செலுத்தி விட்டார் என்று. உங்கள் பிரச்சனைகள் அத்தனைக்கும் தெரியும் இயேசு செய்து முடித்து விட்டார் என்று. பாரம்பரிய கட்டுகளுக்கு தெரியும் இயேசு இதற்காக செய்து முடித்து விட்டார் என்று.
காற்றுக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ அதே போல இந்த உலகத்தில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தெரியும் இயேசு செய்து முடித்து விட்டார். ஏன்னா இயேசுதான் இந்த உலகத்தின் இரட்சகராக வந்தார். இந்த பூமி பந்துல வாழ்ற நமக்கு அவருடைய அன்பை காட்டுவதற்கு அவரே இறங்கி வந்த இரட்சகர். அதனால் இந்த பூமியில எல்லா பிரச்சனை, எல்லா நெகட்டிவ் திங்கும் தெரியும் இயேசு இதற்கு தீர்வு என்று. ஆனா நமக்கு தான் தெரியல இயேசு எனக்கு தீர்வா. எப்படி சொல்ற? 2 ஸ்டெப் தான். விசுவாசிக்கணும். அடுத்த ஸ்டெப் கட்டளை இடணும். ஏன்? நான் அவரோட பிள்ளை. அவர் என்ன கிரையமா ரத்தத்தை சிந்தி என்ன வாங்கிட்டாரு. இதற்கு மேல் எனக்கு வேற பட்டமே இல்லை. நான் அவரோட பிள்ளை. நீ எப்படி வரலாம் என்று உங்க பிரச்சனையை பார்த்து கேட்டீங்கன்னா, நீ எப்படி இங்க வரலாம்னு சொல்லி உங்க கடனை பார்த்து கேட்டீங்கன்னா, அந்த கடன் அன்னோடு உங்களை விட்டு போயிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானத்தை வரும். எப்படி இந்த கடனை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம், குடும்ப பிரச்சனை ஹேண்டில் பண்ணலாம் என்ற அறிவு உங்களுக்குள்ளாக வரும். அது வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கும், பிசாசான மறைக்கப்பட்டிருப்பான் என்று நீங்க உங்க வாயில அறிக்கை இடும் போது அது உங்களுக்கு வெளிச்சமாகும். அவ்வளவுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை மிக எளிமையான. அதனால் இயேசு என் கூட பேசல என்று கவலைப்படாது. இயேசு படகுல ஏறும்போது கூட, இந்த 2வது படகுல ஏறும்போது கூட காற்றை பார்த்து பேசவே இல்லை, கடலை பார்த்து பேசவே இல்லை. ஏறி அமர்ந்தார், அமதலானது. அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு வரணும்னு அவங்க பிரியப்பட்டாங்க, உங்க கூட வரணும், நீங்க இயேசுவா மாறணும் தான் இயேசு பிரியப்படுறாரு. அந்த முதிர்ந்த நிலைமை நாம் எட்டும் போது அநேகருக்கு நாம் பிரயோஜனமா இருப்போம். இயேசு என்னோடு பேசவில்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே உங்களுக்காக பேசி முடித்து விட்டார். இயேசு உங்களுக்காக ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆமென். எந்திரிச்சு நிற்போமா? ஒரு சின்ன பிரேயர்.